ஹார்லி டேவிட்சன், டுகாட்டி போன்ற இருசக்கர வாகனங்களுடைய விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த வாகனங்களுக்கான வரியை 50% 40% குறைச்சிருக்கு மத்திய அரசு. இதன் மூலமாக இதனுடைய விலை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அண்மையில் அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில் இது மாதிரியான இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாகனங்களுக்கு அதிக அளவுக்கு வரி விதிக்கப்படுறதை சுட்டிக்காட்டியிருந்தார். இப்போ மத்திய அரசு இந்த ஹார்லி டேவிட்சன், டுகாட்டி போன்ற உயர் ரக இருசக்கர வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 10% குறைச்சிருக்காங்க. இது எல்லா வாகனக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, 1600cc திறனுக்கு உட்பட்ட வாகனங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனம் மட்டும் இல்லாமல் இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்கள், ரேஸ் கார்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கான அடிப்படை தேவையான பேட்டரி மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கான சுங்க கட்டணத்தையும் மத்திய அரசு முற்றிலுமாக நீக்கியிருக்கு. இதன் மூலமாக பேட்டரியுடைய கட்டணமும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெஹிக்கிள் மின்சார வாகனங்களுக்கு மக்கள் மாறணும், அதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த இறக்குமதி வரியை மத்திய அரசு முற்றிலுமாக நீக்கியிருக்கிறது அப்படின்றது இந்த வெஹிக்கிளுடைய விலை குறையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.